என்ன இனிமையான குரல்! இவர்கள் ஆடிய ஆட்டமும் பாடிய பாட்டும் அவ்வளவு அழகாக இருக்கின்றது. என்ன இனிமையான குரல்! ஆலியிலே பிறவாதே அலைமகளோ, ஏரிசையை பயிலாத கலைமகளோ, ஊரிடம் புரியாத மலைமகளோ, உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ, தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ. இளநீரை சுமந்து நிற்கும் தென்னை மரம் அல்ல, இளநீரை சுமந்து நிற்கும் தென்னை மரம் அல்ல, மலைமேகம் கொடை பிடிக்கும் குளிர்நிலவும் அல்ல, இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மலைமேகம் கொடை பிடிக்கும் குளிர்நிலவும் அல்ல, இங்கும் அங்குமே பாயும் நீரோடை அல்ல, இங்கும் அங்குமே பாயும் நீரோடை அல்ல, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏதும் சொல்ல, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதமா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதமா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதமா, புரியவில்லை உலகம் புரியவில்லை, ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற உள்ளம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, அலைப்பாயும் கடலோரம் நிலமான்கள் போலே, அலைப்பாயும் கடலோரம் நிலமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி காணலாம், ஓ விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. சங்கீத தென்றலிலே சதிநாடு பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ள
விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் எங்கும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தேடாத வந்த செல்வம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே என்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே தன்னோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே என்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே தெய்வரம்பை மென்னார் திருவிலகெல்லாம் கைவருந்து வேதம் கற்பித்து விட்டானோ ஐவரணிக்குள்ளே அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்து செய்யலையும் இவள்தான் வந்தளிப்பும் கையால் வரநடைத்த மன்மதனை வந்தளிப்பிக் கொண்ட மகராசி இவள்தானோ கம்மியன் கையால் அடித்து காட்சி வெட்டி தீராமல் செம்மலை வேங்கவலன் செய்துவிட்ட பொற்பாவை சம்போகவல்லி சரசவல்லி அம்போர் கண்ணமிர்தவல்லி நீலவல்லி இவள்தான் நாரதர் சொன்ன சுந்தரவல்லி பச்சை பரிமளங்கள் மாங்காய் அலைந்து வைத்து கொச்சி மஞ்சள் பூசி குளித்த திருமேனின் மேல் சாண்டு முதுகு செவ்வாது கதம்பம் பூசி காண்கிற வெண்சலவை கண்டையிட்டு சேலை கட்டி ஆடக பொன்மெட்டிட்டு அழகு வெள்ளி தண்டையிட்டு பாடங்களிட்டு பசும்பொன் சதங்கையிட்டு இவள் கால் ஜதங்கை ஜல் ஜல் ஜல்லென கட்டிப்போவலம் கனகவலை பொற்கடகம் சரியாக கைகணிந்து கைவலைகள் பலவலன செய்ய கொடிப்போவலம் செம்மணிகள் ஈன்றது போல் கை விரலுக்கேற்ற ரத்தினக்கல் மோதிரங்கள் இட்டு கையில் கவனேந்தி துள்ளி குதித்தாரி சோ என்றும் குரலை செய்து என் உள்ள கழிப்பதனை உயர்த்து விட்டால் மென்மேலும் குட்டி சிறையிலிட்டேன் என்கின்ற குரோதத்தை தன் மனதில் வைத்து என்னை தட்டி கேட்க முடியாத பிரம்மதன் கட்டும் கிடக்கும் காதல் கட்டும் சிறையில் என்னை தள்ள திட்டமிட்டை மங்கை நெல்லாலை படைத்திருக்கின்றான் தன் நஞ்சத்தை தீர்த்துக் கொள்ள அடைந்தால் இவளையே அடைந்து தீர வேண்டும் இல்லை என்றால் இன்னைக்கு இவங்கதான் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம்
அவள் மகளிலே மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் இப்படி தனியாக ரெண்டு வர்ணித்துக் கொண்டிருந்தால் தாகம் தெரியாது மோகம் குறையாது அது ஒருதலை காதலாகிவிடும் சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க வேண்டும் பிறகு நமது நடவடிக்கைகளை தொடர வேண்டும் ஆலோலவென்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை தினை மீது வைத்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பலம் போல் தித்திக்கும் பழுதில்லையே என்ன போகுது ஏன் போகுது எதனால போகுது எல்லாம் காரணத்தோட போயிட்டு இருக்கு காரணத்தோட தான் போகுது சாப்பிட்டா தான் இருக்கும் எல்லாம் காரணமா தான் போய்கிட்டு இருக்கு ஆமா குளிர் அடிக்கும் அது மாதிரி என்னதும் போயிருச்சு உங்களுக்கு போயிருச்சா என்னது போயிருச்சு ஒன்னது இல்ல உங்களுக்கு போயிருச்சா ஆமா எனக்கு சொந்தமானது என்னது போச்சு அதே எனக்கு சொந்தமானது சொந்தமானது ஆமா எங்க இருந்து வரீங்க அங்க தெரியுது பாரு வெள்ளிமலை என்ன இது பேர் என்ன சீரியல் சிட்டா அதுக்கு பிறகு பாரு ஆமா நான் டியூப் லைட் கட்டி விட்டுருக்காங்க 4 வீடு இருக்குது அதுக்கு பிறகு வெள்ளிமலை தெரியுதா 2 மலை இந்த ஒருத்தர் வண்டியில வராரு அதுக்கு பிறகு பாரு ஆமா ஒரு மரம் தெரியுது அந்த மரத்துக்கு பிறகு 2 மலை தெரியுதா அந்த 2 மலையில பெருசு கப்பனுங்க சின்னது நம்மளுது ஓ அந்த 2 மலையில ஆமா ஒண்ணு தெரிய காணாம நிஜமா தெரியல உண்மையுமே ஒரு மலை கூட தெரியலங்க அதாவது அது நல்லவன் கண்ணுக்கு தான் தெரியும் அந்த சொல்லிட்டார் ஆல்ரவுண்டுக்கார் ஆனா ஒன்னே போற ஊருக்குள்ள கூட்டி போனேன் 2 மலை இல்லைங்க 3 மலையா தெரியுது 2 மலை தாங்க 3 மலையில இல்ல அதாவது அந்த பெருசு நப்பனுங்க சின்னது என்னது அது பக்கத்துல பாருங்க எனக்கு சொந்தமான மான் ஒன்று மேய்ஞ்சிச்சு ஆமா பிடிக்க போலாம்னு போனேன் ஒரே ஓட்டம் அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க வந்துதான் நிக்கிறேன் எங்க வச்சு மானு உங்க திரைச்சூழல் மத்தியில நானே மணி எடுத்துருந்தேன் நேத்து என்ன இருந்தேன் 9 மணியா காலகத்தால மான 5 மணி அண்ணே டீ கடை திறந்துட்டு ஒரு 10 டீ கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வந்துருச்சு கவலைப்படாத சரி சரி நேத்து என்ன நேரமும் இன்னைக்கு கூட அதே நேரம் தான் ஓ சரி சரி நீங்க மானை பிடிக்க வந்திருக்கீங்க ஆமா இதுக்கு முன்னாடி மாடு வேட்டையாடி இருக்கீங்களா ஆடி இருக்கோம்ல அப்படியா ஆமா
அப்படி என்னென்ன வேட்டையாடுனீங்க? எங்க வேடுவகுல தலைவன் ஆ, மான் வேட்டையாடி இருக்காருல்ல. ஆ, ஆ. ஆமா, உங்க அப்பா இது அந்த வேடன். அம்மா பேரு பந்த வேடச்சு ஏதோ அண்ணன் தம்பி இருக்காங்களா? இருக்காங்கல்ல. யாரு? கணநாத வேடன், தம்பி. மணிகண்ட வேடன். உங்க அப்பா என்ன வேட்டையாடினாரு? அவர் நிறைய ஆடி இருக்காருங்க. நிறைய ஆடு இருக்காரு. ஆமா, உங்க அம்மா அவங்களும் ஆடி இருக்காங்க. சிங்க வேட்டையாடி இருக்காங்க. சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க கூடயே. கூட. ஆமா, அவங்க நடந்து வந்தாலே பிறகுட்டு 3-4 சிங்கம் கூடயே வரும். ஆ, ஆமா, உங்க அண்ணன் எது வேட்டையாடிருக்காரு? அவங்க எலி, பெருச்சாலி, மூஞ்சீரு. எலி. அவர் அதாவது உடம்பு பெருசு, ஆ, அதனால அவர்னால ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. ஆ. பக்கத்துல எது எது கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சிருவார். ஓ, எலியா? அவர் கைக்கு எது தட்டுப்படுதோ அதை பிடிச்சிருவார். உங்க தம்பி எது? அவர் புலி மேல ஏறிக்கிட்டு இருக்காருங்க. எது திண்டுக்கல்ல சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கீங்களா? திண்டுக்கல்னா இல்ல, திண்டுக்கல்ல எது சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க? திண்டுக்கல்ல மட்டும் இல்லைங்க, ஆ, இந்த உலகத்துக்கே சர்க்கஸ் கம்பெனிக்கு ஆ. ஜீவராசிகளை விநியோகம் பண்றவங்களே நாங்க தான். அப்படின்னு கோச்சுக்கிறாதீங்க. சொல்லுங்க. எங்க ஊர் அயலூர் புதுப்பட்டிக்கு சரி இந்த உங்க அப்பாவை காலைக்கு கூட்டி வர சொல்லுங்க. சரி, உங்க அம்மாவை சிங்கத்தை கூட்டி வர சொல்லுங்க. அதெல்லாம் உங்களை போன்றவர்களுக்கு அல்ல, ஆ, எங்களுக்கு மட்டும்தான். நாங்க சொன்னபடி தான் கேட்கும். வானா வரும், போனா போகும். அப்படியா? ஆமா, இல்ல, எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு சர்க்கஸ் போட்டீங்கன்னா அதை நேரடி நீ பார்த்தேன்னு வச்சுக்க, உச்சா போயிருவேன். ஐயா. அப்ப வேட்டையாட வந்திருக்கீங்க? ஆமா, ஆனா நான் ஆடுற வேட்டை வித்தியாசமானதுங்க. ஆ, ஆமா, எப்படி? மத்தவங்க ஆடுற வேட்டையெல்லாம் வேற. ஆ, ஆனா நான் ஆடுற வேட்டை ஆ. அன்பால கையால கட்டி பிடிக்கலாம்னு வந்திருக்கேன். கட்டியே பிடிக்கிறீங்களா? கட்டி அணைச்சு பிடிக்கலாம்னு வந்திருக்கேன். கையால பிடிக்கலாம்னு வந்திருக்கேன். ஆமா, உங்க பேரு? கந்த வேடன். வேட்டையாட வந்திருக்கீங்க? ஆமா, சரி. இவ்வளவு நேரம் என்னைய கேள்வி கேட்டியே, நீ யாரு? நானு. ஆமா, ஆமா, உங்களை பத்தி விசாரிச்சல, அப்புறம் என்னைய பத்தி சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. அப்ப வந்து எங்க அம்மா அத்தனை மாசம் முழுகாம இருந்தாங்க. சரி, அப்புறம் ஒரு 3.25 நாள்ல பிறந்துட்டேன். சரி. எனக்கு பிறந்த இன்னும் 7 வயசு. பாடுறா, வித்தியாசமா இருக்கேன். சரி, அப்ப வந்து எங்க அம்மா 5.5 மாசம். மறுபடியுமா? நீங்க குறுக்கா வயசுல மறந்துடுவீங்க பிறந்தத. சரி, சொல்லு. அப்ப வந்து எங்க அம்மா வந்து 5.5 மாசம். சரி, நான் ஒரு 3.25 நாள்ல பிறந்துட்டேன். ஆ, பிறந்தவனே எனக்கு 7 வயசு. பாடுறா, உலக அதிசயம் கிடையாது. சரி, பிறந்தவனே எனக்கு 7 வயசு. சொல்லு, சொல்லி தொலையும். அப்ப வந்து 1ஆப் காலேஜில் சேர்த்துட்டாங்க. பிறந்த உடனே காலேஜில் இருங்க, நான் அப்ப மறந்துடுவாங்க. சரி சரி, நீ வரிசையா சொல்லிக்கிட்டே வா. அப்ப வந்து எங்க அம்மா வந்து 5.5 மாசம். மறுபடியுமா? இருங்க, நீங்க குறுக்க வயசுல மறந்துடுவாங்க. எத்தனை தடவை உங்க அம்மா மாசமா இருக்கு? இல்லைங்க, அப்ப வந்து எங்க அம்மா வந்து 5.5 மாசம். சரி, நான் 3.25 நாள்ல பிறந்துட்டேன். சரி. பிறந்தவனே எனக்கு 7 வயசு. 1ஆப் காலேஜில் சேர்த்துட்டாங்க. சரி, அதுல பாருங்க, எங்க மாமி தாய் மாமி 3 பேரு. சரி. ஆம்பளை பிள்ளை பிறந்தா மொட்டை அடிச்சு சரி, காது குத்துறன்னு நேர்த்தி கடை வச்சிருந்தாங்க. சரி. அதே மாதிரி பழனிமலைக்கு போயிட்டேன். பழனிமலைக்கு போயிட்டா அங்க கருப்புசாமி கோயில். நம்ப முடியலையே. பழனியில முருகன் தானே இருப்பாரு, நீ என்ன கருப்புசாமி கோயிலுங்கிற? மேல முருகன் கோயில் இருக்குங்க. சரி. அடிவாரத்துல கருப்புசாமி கோயில் இருக்குங்க. இல்லங்க, அங்க கீழே விநாயகர் கோயில் தான் இருக்கு. அங்கே ஒரு கோயில் இருக்குங்க, முன்னாடியே பாருங்க. சரி, உனக்காக வச்சிருப்பாங்க. சரி, சொல்லு. அப்ப வந்து எங்க அம்மா வந்து 5.5 மாசம். மறுபடியுமா? நீங்க குறுக்க வயசுல நான் மறந்துடுவேன். நான் காலையில ஒரு முரட்டு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பிறந்த சொல்லணுமா வேணாமாங்க? அப்பா போதுமடா சாமி, நான் உன்னை கேட்டது போதும். நீ பெரிய குழப்பவாதியா இருக்கிய. இல்லைங்க, இருங்க, பிறந்தா சொல்லிடுறேன். வேண்டாம் வேண்டாம்,
எங்க அம்மா சொன்னாங்க, ஆ, அப்பா கந்த வேடா, ஆ. நீயே போல ஊருக்கு வேட்டைக்கு போடாது, ஆ, அப்படியே அங்கிட்டு சிற்றூர் பக்கத்து போனீங்கன்னா ஆ, ஆ. என் நம்பி ஆ. என்று ஒரு தம்பி இருப்பான். ஆமா. அவனுக்கு 7 ஆண் பிள்ளைங்க, ஆ, செல்லமா ஒரு பெண் குழந்தை. ஆ, அந்த 7 ஆண் பிள்ளைங்க நடுவில் பாரு வீரத்தேவனு ஆ. கைத்தண்டி மீசம் வச்சிருப்பான். நானே. அவனா நீ? ஆ. ஆனா அவன் ரொம்ப நல்லவன் சொன்னாங்களே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா எனக்கு ஒரு நல்லவன் சொன்னாங்களே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லவனாங்க. இடத்திற்கும் தோற்றத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே. என்ன பண்ண சொல்றீங்க? எங்க அப்ப பிறக்கிறப்ப 3.5 கிலோன்னு இருந்தேன். சரி, நான் உண்மையை சொல்லியிருக்கா. காலதாமதம் காரியத்தை கேட்டு நான் மானெல்லாம் தேடி வரல. அப்புறம் நீ வீரத்தேவன் தானே? ஆமா. அட கொக்கால ஒளி. நான் வந்து உன் தங்கச்சி வள்ளியத்தையும் தேடி வந்தேன். ஏன் தங்கச்சி வள்ளி? ஆமா, பறக்க கூட்டி போங்க. அதுக்கு தானே வந்திருக்கேன். பறக்க கூட்டி போறீங்களா? சரி சரி. நான் வரும்போது ஆலோலம் சோ என்று 2 பெண்கள் குரலுக்கு வந்துட்டு போனாங்க. ஆனா ஒரு விஷயம், என் தங்கச்சியை கூட்டி போறது கூட்டி போறீங்க. சரி, ஒரு 230 ரூபா செலவாகும். எதுக்கு சொன்னா தானே தெரியும். பரிசு பணம் வேணுமா வேணாமனே? ஓஹோ, அப்படியா? சரி சரி, பரவாயில்ல, அதெல்லாம் நான் கொடுத்துறேன். பரிசு பணம் தானே? பறக்க கூட்டி போங்க. சரி, எதை மறந்தாலும் அந்த 230 மறந்துடாதீங்க. 230 பரிசு பணம். ஆமா. இப்பவே வேணுமா காலையில இல்ல தரணும்? இல்ல, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு கூட கொடுங்க. பாடுறா. சரி, அடுத்த ஆளு என்ன பாடுறா? போதுமா? வலி தப்பி குரமான்களே வருமான் வர கட்டிட நீங்களே. வலி தப்பி குரமான்களே வருமான் வர கட்டிட நீங்களே. சிலது பையன் கெட்டனதப்பையே, சிலது பையன் கெட்டனதப்பையே. வலி தப்பி குரமான்களே வருமான் வர கட்டிட நீங்களே. பானை தேடி வந்தவரே மாப்பிளசிங்கம், அடையாள போல நிக்காதீங்க மாப்பிளசிங்கம். பானை தேடி வந்தவரே மாப்பிளசிங்கம். மாப்பிளசிங்கம், ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் வந்தாரு, உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு? உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஐயா மச்சான் மன்னாரு. என்ன ஆம்பளை தண்ணியா இருக்கிற? யாருக்காச்சும் ஊத்தி விடு. ஐயா மச்சான் மன்னாரு. டிசைன் நல்லாவே இருக்குது உனக்கு. என்ன ஆட்ட வித்தியாசமா இருக்கே. நல்லா ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே பூவாக பூ முடிச்சு, பூவாக பூ முடிச்சு நம்ம கோவை பொண்ணு வந்திருக்கா. இங்கிருக்கும் ஆம்பளைங்கெல்லாம் பத்திரமையா. வீட்டுக்கு போயிடுச்சு. கந்த இருக்கும் இட கந்த கோட்டை
தோட்டம் ஓங்கரமாய் சொன்னதினால் வந்த நாட்டம் நிலவம்புதனை காட்டுதடா உங்க ரூபாய பனான வினகனகானா கண்டா இருக்கும் விட கண்ட தோட்டம் என் காதலில் இருக்கும் இடம் உங்க தோட்டம் வேடூர் ஆடலாமா இல்லைங்க? இப்பதான் போதும். ஆடணுமா இல்லையானே? நாங்க ஆடணுமா இல்லையா? ஆடுங்க. அப்புறம் ஜோர கை. மண்ட மேல கொண்டு போட்டு வந்து நிற்கும் பெண்ணை நீ கொண்டு செய்யும் பங்குதனை கண்டு விட்டேன் ஓடு. மண்டை மேல, ஓடு, மண்டை மேல. கண்டமேனு போல இருக்கும் கண்ணழகு பெண்ணை நீ கொண்டு செய்யும் பங்குதனை கண்டு விட்டேன் கண்ணே கட்டான கட்டழகி காலை வைத்த மண்ணழகி முத்தான முத்தழகி முத்து போன பல்லழகி கண்டா இருக்கும் விட கண்ட தோகம் என் காதலில் இருக்கும் இடம் உங்க கூட்டம் ஓங்கரமாய் சொன்னதினால் வந்த நாதம் பல பங்குதனை காட்டுதடா உங்க கூட்டம் ஆமா. கை மோதி வேணும் ஒரு நெடுங்க. கையை உட்காராம. அதாவது நீ செய்யறது நியாயமா இருக்கா ஏங்க? நான் ஓன் தங்கச்சியை கூப்பிட சொன்னா நீ ஏன் தங்கச்சியை கூப்பிடுறிய ஐயா. சுதந்திரமா ஆடுறாப்புல வழி விட்டுருமான்னு. சுதந்திரமா ஆடுறாப்புல வழி விட்டுருது. அண்ணா எங்கே கிளம்பிய? ஐயா வாங்க வாங்க கல்யாணத்தை பார்த்து போயிருக்க. ஓன் தங்கச்சியை கூப்பிடியா அம்மா தங்கச்சி வண்டி கண்ணு சாக்கிரமா வானா காண பத்துக்கு வருவானா காணுவானே பட்டு குத்து ஒரு ரூபாயா? இது என்ன பாசை हार माना ना मामा सामी होना खाना खा खान खाए खाना खान हाँ भातो करो பத்து குத்தா தங்கச்சி என்னாச்சு? நம்ம இனத்தவர் கணத்தவர் நம்ம இனத்தை தேடி வந்திருக்கின்றார். இடத்தை தேடி வந்திருக்கிறாரா? வந்து விட்டார். வரவேற்பு கொடுத்தீர்களா? நல்லா ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தோம். இந்த இடத்திற்கு தலைவி என்ற முறையில் நான் கொடுக்கட்டுமா? ஆமா. வருகிறேன். ஐயா அண்ணன் ரெண்டு சேச்சி பண்ணாங்க, என்னால பிடிக்க முடியல. முட்டு கொடுக்க முடியல. அந்த நடை பின்னிட வந்தாளா
அண்ணனுக்கு கண்ணீர் ரெண்டையும் வேடுவரை நஞ்சை கண்ணுகள் நிறைந்து நெஞ்சை நிகழ வைத்து கொஞ்சம் தமிழ் வயசும் குறிஞ்சி கூட்டத்திற்கு வருகிறது இந்த வேடுகுலமணி வருக குலகவை ஆளுநர்களும் அரசியல் இப்படி நாள் எல்லாம் திருநாளாக காட்சியளிக்கும் இடத்திற்கு வருகிறது இந்த வரை வருக பாவலரை வருக நாவலரை கல்வ காவலரை வருக. என்னடா வந்ததும் வராத முன்னமே பாவலரே நாவலரே காவலரை வர்ணிக்கிறதுக்காக நினைத்து விட வேண்டாம். தாங்கள் யார், தாய் தந்தையர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர், என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர் என்பதனை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள் விடுவரை. ரத்ன சுருக்கமாக ரத்னா சுருக்கமாக எடுத்து நீங்கள் ஆடுகின்ற ஆட்டமும் பாடுகின்ற பாட்டும் பார்த்தவுடன் என் மனதிற்கு எப்படியெல்லாம் தோன்றுகின்றது தெரியுமா? ஐயா செங்கையில் வண்டுகள் இன்களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட, ஓகே இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாட, ஒன்றரை மலர் பைங்கொடி நங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாளே. அன்று தேவேந்திர சபையில் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை இவர்கள் ஆடிய ஆட்டம்தான் மிக சிறந்தது என்று நினைத்திருந்தேன். ஆனா அந்த ஆட்டத்தெல்லாம் இன்னைக்கு மிஞ்சிருச்சு. இந்த ஆட்டம் வெரி வெரி நைஸ். என்ன ஆட்டம் இதுவல்லவா ஆட்டம்? என்ன பித்தலாட்டங்கிறீங்களா? இது அல்வா தலை சிறந்த ஆட்டம். ஓஹோ வரமாட்டேங்குது. சரி சரிங்க நான் சொன்னல. ஏப்பா ஒரு ஊத்து குட்டி கொடு. என்ன சொல்ற? பேசு பேசு பேசு. அந்த 230 பரிசு பணமா காலையில கொடுத்துறேன். இல்ல மணிய இல்ல 2 பேரும் ஜாயிண்ட. அப்ப நீங்க எனக்கு மூத்த அண்ணன், அப்ப உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. உங்களுக்கு 120 எனக்கு 110. சரி போயா, உன் தங்கச்சி வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா பாலண்ணே பழிச்சிட்டு இருக்காப்புல வரு. தை மாசம் என்ன வரலானே கொல்லிம நேரத்தில கொல்லிம நேரத்தில வாருங்கள் வேடுவரை வணக்கத்திற்குரியவரே என்று என்னை வரவேற்ற இந்த வாங்குதனை வேறு எங்குமே நான் கண்டதில்லை. தங்களின் தரமான வரவேற்புக்கு நன்றி கூறி நான் யார், இங்கு ஏன் வந்தேன் என்பதை கூறுகிறேன். இதோ கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, பாசமான எந்த மானும் வாசம் செய்ய வந்ததே நம்மா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, பாசமான எந்த மானும் வாசம் செய்ய வந்ததே நம்மா. மலை மேலே பிறந்து தங்கச்சிலை போல வளர்ந்து, மலை மேலே பிறந்து தங்கச்சிலை போல வளர்ந்து, அழகாக உருவான திரளானமா புள்ளி போட்டு புள்ளி போட்டு எந்த மானு வாசம் செய்ய வந்ததேன்னு சொல்லி நானும் பாடுவேனே, கொஞ்சம் கொடுத்தாலாகாதோ கண்ணன் சிவந்த பெண்ணே கேளமா, வாசமான எந்த மானு வாசம் செய்ய வந்ததே நம்மா. ஆளை கண்டா பதுங்கும், அட அப்புறம் கூட ஒதுங்கும்,
வருவதுதான். மான் கிடைத்தால் மகிழ்வோடு செல்வேன். கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சிடும். அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், வெற்றி திருவினையார். ஆகையினால ஒரே ஒரு வார்த்தை, மான் இங்கதான் இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிடும். கட்டாயப்படுத்த சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்தல, அன்பானதான் கேட்க வந்திருக்கேன். பக்கத்துல ஒண்ணு கால் ரெடி தூக்குமா? ஆமா. எத்தனை பக்கம் தூக்கணும் ஒரு பார்த்து போனீங்க? அதாவது காரணம் இல்லாம சொல்ல மாட்டேங்க. இல்லங்க, பக்கத்துல நீங்க போனா ஏங்க அந்த மானு காலை தூக்கு 2 காலையும் தூக்குங்கறீங்க? நம்ம மேல பாசம்ங்க. யாருக்கு எழுதி கொடுத்தது அந்த குட்டையனா? இல்ல இல்ல, மொட்டை அடிச்சு விட்டுருவியா எல்லாத்தையும்? அதாவது காரணம் இல்லாம விளக்கம் இல்லாம நான் பாட மாட்டேன். சரி சரி சொல்லுங்க. மான் அங்க பார்த்த நான் வெள்ளிமலையில பக்கத்துல போனே பிடிக்கலாம். ஒருவேளை நாயக்கே தேடி போயிட்டீங்களோ? அத செவுத்த கண்டா மறைய கண்டா மட்டும் இல்ல 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 காலை தூக்கும். இல்ல இல்ல, நீங்க சொல்றது வேற. அங்க இருந்து பாருங்க, உடியாந்த களைப்புல, சரி உடியாந்த களைப்புல, அதாவது வந்து மான் வந்து ரொம்ப இழைச்சிருச்சு. அதாவது 2 காலம் தூக்கணும்னு நீங்க தேத்துறீங்களா? உடியாந்த களைப்புல மான் 2 காலையும் தூக்கி என் மேல தொத்துக்கால் போட்டு எமத்தி விட தான் அலையிறீங்க. இறக்கம் அம்மி கூட சொல்லுதுங்க, பாசத்துல தொத்துக்கால் போடுதுங்க. சரி சரி. ஆளை கண்டா பதுங்கும், அப்புறம் கூட ஒதுங்கும். சரி சரி. அடுத்து அடுத்து நெருங்கி போனா 2 காலம் தூக்கி 2 காலையும் தூக்கும். அதான நாய் தாங்க. இல்லங்க, நீங்க தேடி ஏதோ மாத்தி சொல்லிட்டீங்க. நாய் இல்லங்க, 50 ரூபா போய் பாருங்க. நாயை பிடிக்கிறாங்க, வேற இருப்பான். அதுக்கு வாழை உள்ள போயிருக்குதா வெளியே இருக்குதா இல்ல அது எப்படி இருக்குதுன்னு நாக்க தொங்க போட்டு நம்ம மான வித்தியாசமான மானுங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாயக்கே பத்தி வந்து விளக்கம் இல்லாம நான் பாடுவேனா? ஏங்க, என் மான வித்தியாசமான மானுங்க. முடியாத கலைப்புல நாய் பாரு, செவத்த கண்டாலும் ஒத்த கால போய் தூக்கும். அப்புறம் ஆணை கண்டாலும் தொத்துக்கால் போட்டு ஏன்னா எசமா வந்துட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, முடியாத கலைப்புல ஒடியாந்த கலைப்புல மானு போய் 2 காலையும் தூக்குறத நீங்க பாத்து இதெல்லாம் வலிக்கும் சொல்லி அம்மி கூட சொல்லி தொத்துக்கால் போடுங்க. மன்னார்குடி பக்கம் மாயவர பக்கம் போய் சொல்லு. எல்லா மானும் தொத்துக்கால் போடாது, ஆனா நம்ம கால் தொத்துக்கால் போடுங்க. எல்லா மானும் தொத்துக்கால் போடாது, ஆனா நம்ம மான நம்ம மேல பாசத்துல தொத்துக்கால் போடுங்க. இப்ப ஏற்கனவே போட்டுருச்சு. இல்ல இல்ல, இனிமேல போடணுங்க. இல்லங்க, பல பக்கம் போட்ட மானல இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி போட்ட மானலாம் தேடி போறதே இல்ல. தேடி வந்தீங்களா? தேடி வந்தீங்களா? இந்த வெள்ளிமலை காட்டுக்குள்ளே தேடி வந்தீங்க. இந்த வெள்ளிமலை காட்டுக்குள்ளே வேட்டையாட வந்து வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? தேடி வந்தீங்க வெள்ளிமலை காட்டுக்குள்ளே. தேடி வந்ததா வந்து சொல்றீங்க. வேடுவருக்கு என்ன அழகு, வில்லு வேணும், அம்பு வேணும், 50 ரூபா தோணி வேணும், மான புரிஞ்சல எத்தனை முறை இருக்கு.
வலை வச்சு பிடிக்கலாம், சிலை வச்சு பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், மானை காட்டி மானை பிடிக்கலாம். உங்க அரவணைப்பு இருந்திருந்தா காலை தூக்க விடாம கட்டி சேர்ந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிருக்கலாம். எந்த வழியுமே செய்யாம பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லாதீங்க. இடம் உங்களது, பொருள் என்னது? நீங்க சொன்னது போல வில்லு வச்சிருந்து வச்சுங்க, வேகம் வந்துடும். வேகம் வந்தா அடிக்கணும்னு தோணும். அடிச்சா என் மாடு ரொம்ப சிரமப்படும். வலிக்குமா? ஆமா. உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கா? என் மானுக்கு வலிச்சா என் மானுக்கு வலிக்குதோ வலிக்கலையோ, ஆனா எனக்கு வலிக்குமுங்க. அப்படித்தாங்க இருக்கும். அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அவ்வளவு பாசம் இருக்க வேண்டியதா? என் மானு வித்தியாசமானதுங்க. சரி. எல்லா மானு மாதிரி நம்ம மானு இல்லைங்க. சரி. ஆனா நான் பாசம் வச்சிருக்கேன், ஆனா அதுக்கு தெரியல. தெரியும், தெரியாத மாதிரி நடிக்குது. ஆமா, பார்த்தனே அடிச்சிருப்பேன். அடிச்சா அப்புறம் எங்க திருப்பி அடிச்சிருமான்னு பயந்துட்டீங்களா? என் மான் ரொம்ப சிரமப்படும்னு சொல்லி அன்பால பிடிக்கலாம்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஏங்க இப்படி அன்பா போட்டு எங்களை செஞ்சதுக்கு நீங்க அன்பாலே பிடிச்சிருக்கலாம்ங்க. நீங்க வளர்த்ததானே? ஆமா. நான் அவர் என்னமோ கேட்கிறாரு, கேளுங்க. சொல்லுங்க. ஆமா. ஆத்தாடி ஐயா, எது வளர்த்தாட்ட? அந்த மனுஷனுக்கு அது தேவையில்லை. கோழி கூட இல்ல, நீ அவனா நீன்னு கேக்குறேன். இப்ப கருப்பா சகமான நீ பாக்குறவ நீ. அதாவது கருப்பும் இல்லாம சிகப்பும் இல்லாம தகதான. ஆமா, மின்னுமையா நம்ம மான. அவர் கற்பனை இருக்கிறாரு. நீ சொல்ற மானு வேற, நான் சொல்ற மானு வேற. ஆமா. நீ சொல்ற மானு வேற, நம்ம மானு வித்தியாசமானுங்க. எத்தனையோ மான கண்டே நான் அத்தனையும் விட்டு வந்தேன். எத்தனையோ மான கண்டே, எத்தனையோ மான கண்டே நான் அத்தனையும் விட்டு வந்தேன். அத்தனையும் விட்டு வந்தேன், அத்தனையும் ஏமா விட்டேன், அத்தனையும் ஏமா விட்டேன். இந்த குட்டிமான நம்பி விட்டேன். அதாவது எத்தனையோ மான கண்டேன், நான் அத்தனையும் விட்டுட்டேன். உண்மையும் கூட அல்ல. இப்ப தெரியுதா? நீங்க அதுக்கு பக்க விட்டா பரவாயில்லப்பா, நல்லாவே ஒத்து ஊதுறீங்க. சரி, இப்படித்தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒத்து உதவும் தான் உங்களுக்கு செம்மையா போகுது. இல்லைன்னு இந்த குட்டி மான நம்பி விட்டேன். ஓடி வந்த சின்ன குட்டி மானமா, அதை தேடி வந்த கண்டமிடல் நானமா. அதான் ஓடி வச்சு மறைக்கிறது நாயமா, நீங்க உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சா ஆகுமா? இது சின்ன குட்டி, இது செவத்த குட்டி, என் மாமன் தந்த இந்த சின்ன குட்டி. ராமா வள்ளியம்மா விவகாரம் வேணாமம்மா, இத வீணா ஊட்டி வச்சு யமான மறைக்காதம்மா. ஒன்று வந்த சின்ன குட்டி பாண்டமா, அதை தேடி வந்த கண்டமிடன் நானம்மா. காட்டுக்குள்ள ஓடி வந்ததமா, வீணா என்னைய பார்த்து நிக்கிறமா, சரிதானா? தப்பு வந்ததமா, மானே காட்டுக்குள்ள ஓடி வந்ததமா, வீணா என்னைய பார்த்து நிக்கிறமா, இது சரிதானா? பெட்டி பேச வேண்டாமம்மா, ஆகாதமோ. என்னோட சின்ன குட்டி உன்னோட காட்டுக்குள்ள, என்னோட சின்ன குட்டி உன்னோட காட்டுக்குள்ள. இந்த மானு போதுமா, நம்ம கிட்ட கேளமா, எந்த மானு போதுமா, நம்ம கிட்ட கேளமா. ஓடி
ஒழிச்சு வச்சா ஆகுமா தேடி வந்தவரே மதிய கேட்ட வந்தவரே உன்னை சொல்லி குற்றமில்லையே சொல்லு குற்றமில்லை ஐயா சொல்லு குற்றமில்லை ஐயா ஐயா சொல்லி குற்றமில்லையா ஊர்ல ஓடுறீங்க உன்னை சொல்லி குற்றமில்லையே என்னை சொல்லி குற்றமில்லையே காலத்து போல போச்சது நிறைய பேச்சு எங்க களத்தை பிடித்தவனம் இணைத்தது சொன்னான் பம்பு ஏனைய போங்க நீங்க போங்க மறுநூத்து பக்கம் தான் போங்க மறுநூத்து பக்கம் தான் போங்க கண்டாலும் மாலையிலேயே நாடும் மாலையிலேயே கண்டாலும் மாலையிலேயே பண்டி உன்னோட கச்சானி இன்னும் கொஞ்சம் அஞ்சரை மேல ஏறி அப்படி படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாட்டு சத்தம் கேட்கலையா என் பாட்டு சத்தம் கேட்கலையா ஒரு எல்லாமே குயில சத்தம் குயில சத்தம் விடுஞ்சாலும் விடவே மாட்டேன் உண்டான அடையாளங்களை முறையாக செப்பவேர் வருவாரு. நீங்க விடிஞ்சாலும் சரி விடாட்டியும் சரி புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நான் நினைக்கிறேன் விடிஞ்சாலும் விடவே மாட்டேன் தக்கு முக்கியம் வேலையெல்லாம் செய்யலாம்.
இல்ல அவங்க அவர் பிடிச்ச சொன்னாங்க முதல்ல மானம் விடிஞ்சாலும் விடவே மாட்டேன் ஏங்க தக்கு புக்கத்துக்கு தாளம் ஏங்க முதல்ல பிடிக்க அப்புறம் போய் நீ என்னங்கம்மா வச்சுக்கிட்டு செய்யுங்க எங்களுக்கு தேவையில்லை அடையாளம் சொல்லுங்க அதுக்கு தானே வந்திருக்கேன் எனக்கு சொல்லுங்க ஹலோ ஹலோ காயாத கானகத்தே நின்றுலாவோம் காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே நின்றுலாவுணர் காரிகையே அன்பார்ந்த ரசிகர்கள் மக்களே, அதாவது என்ன நாடகம் ஒரு அரை மணி நேரம் நடக்கும். அடையாள பாட்டு மாட்டு முடிஞ்சோன்னே நாடகம் முடிஞ்சு நினைக்காதீங்க. யாரும் பார்க்காத சீனம் ஒரு நிகழ்ச்சி இங்க நடக்க போகிறது. ஆகையினால ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு தான் எங்களுடைய விருப்பமே. மேயாத மேயாத புல்மேவாத மான் புல்மேயாத மான் புள்ளிமேவாத மகான் மேயாத மான் மேயாத மான் புள்ளிமேவாத மான் மேயாத 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 மான் மேயாத மான் புள்ளிமேயாத மான் மேயாத 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 மான் மேவும் காணக மாட்டேங்கு நறு சந்தனமும் முழுகும் தமலும் தலவங்களிலிருந்து சுணங்கும் படந்த மேயாதமான் மேவும் கவனித்து நறு சந்தனமும் முழுகும் தமலும் பங்களிலிருந்து சுணங்கு படந்த மேயாதமான் காணக்குறவர் கண்மணி அல்லவல காணக்குயிலின் குரலிகள் உடையது மேயாதமா காணக்குறவர் கண்மணி அல்லவல காணக்குயிலின் குரலிகள் உடையது மேயாதமா தேனும் பாகும் தினைமாவும் தின்பதலாதொரு முள்ளொரு போதிலும் மேயாதமான் தேனும் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதலாதொரு முள்ளொரு போதிலும் மேயாதமான் சாயாத 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 கொம்புரண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மகான் தலை நிமிர்ந்து பாயாத மகான் மாண்டர கண்டதுண்டோ மாண்டர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி புல் போன்ற நன்மேனி பொன் போன்ற நன்மேனி துணங்கிட முதலெதர் மாண்டர கண்டதுண்டோ 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 அடையாளம் சரியாக சொன்னீர் ஐயா